தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவார்களா தனியொருவனின் தம்பிகள்? செந்தமிழன் சீமானின் குரலை விஞ்சுமா தாவேகாவின் விசில்? வாருங்கள் பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களே, இது சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சீபா ஆதித்தனார் தலைமையில் உருவான நாம் தமிழர் எனும் கட்சிதான் சீமான் வழிநடத்தும் நாம் தமிழர் கட்சியின் முன்னோடியாக கருதப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? சீமானுக்கும் அவரது கட்சிக்கும் தமிழகத்தில் தனித்துவ செல்வாக்கு இருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. தமிழ் மக்களை முன்னிறுத்தும் கொள்கைகளாகட்டும், தமிழர் உரிமையை உரக்க முழங்கும் அவரது தனி பாணியாகட்டும், இன்று வரை பலரையும் ஈர்த்து வருகின்றன என்றாலும் அது மிகையாகாது. இவர் கட்சிக்கான வேட்பாளர் பட்டியலில் கூட பெண்களுக்கு சம உரிமை, படித்தோருக்கு அங்கீகாரம் ஆகியவை முன்னுரிமை பெறுவதையும் நாம் காண இயலும். இந்த தேர்தலிலும் கூட 40 பொறியாளர்கள், 33 வழக்கறிஞர்கள், 15 மருத்துவர்கள் அந்த பட்டியலில் உள்ளனர். 59 வயது சீமானும் ஒரு பொருளியல் பட்டதாரியே. சீமானின் இடி முழக்க பேச்சு கிராம மக்களை பெரிதும் கவர்ந்துள்ளதால் உள்ளாட்சி மன்றங்களில் அந்த கட்சிக்கு ஆங்காங்கே பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளதையும் காலம் நமக்கு காட்டியிருக்கிறது. எனினும் அங்கிங்கெனாதபடி உள்ளாட்சி என்பதையும் கடந்து நாடாளுமன்றம், சட்டமன்றங்களிலும் நாம் தமிழரின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதே சீமான் விரும்பிகள், முக்கியமாக சீமான் தம்பிகளின் நீண்ட நாள் விருப்பம். ஒரு விழுக்காட்டில் தொடங்கி ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழரின் வாக்கு வங்கி வளர்ச்சி கண்டு 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 35 லட்சம் வாக்குகளுடன் 8.2 விழுக்காட்டை அக்கட்சி பெற்றது. அதனாலேயே மாநில கட்சி என்ற அங்கீகார தகுதியையும் நாம் தமிழர் பெற்றது. அந்த வெற்றியை பாராட்டிய கவி பேரரசு வைரமுத்து ஒன்றை கூறியிருந்தார். ஆளின் விதையொன்று தனித்து நின்று ஓசையின்றி துளிர் விடுவதும் இலை விடுவதும் போல சீமானின் வளர்ச்சி கவனம் பெறுகிறது என்பதுதான் அவரது பதிவு. இனி வென்றுவிடுவோம் என நம்பிக்கையுடன் அக்கட்சி எழும்போதெல்லாம் அதன் எழுச்சியை இறக்கிவிட ஏதாவது ஒரு கட்சி குறுக்கே வந்து விடுவதையும் நாம் பார்க்கலாம். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அறிமுகம் கண்ட மக்கள் நீதி மய்யம் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் நகர்ப்புற வாக்குகளை பதம் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சரி, இந்த தேர்தலில் 8 விழுக்காட்டை 10 விழுக்காடாக உயர்த்தி மக்களின் ஆதரவை பெற்று பெரிய கட்சிகளுக்கு சவால் கொடுக்கலாம் என்று பொறுப்பட்ட வேளையில் சீமானின் செல்வாக்கை பாதிக்கும் விதமாக விசில் சத்தம் காதுகளில் கேட்கிறது. இது சீமான் அவர்களின் பிரச்சாரத்திலும் எதிரொலிக்கிறது. 15 ஆண்டுகளாக கத்தியும் பலனில்லை என்று விரக்தியை வெளிப்படுத்தும் அளவுக்கு தோல்வி ஒட்டிக் கொண்டுள்ளது. ஆயினும் இந்த சரிவையெல்லாம் துடைத்தொழிக்க சீமான் அவர்களின் உத்திகளில் மாற்றம் தேவை என உரைக்கின்றனர் மூத்த அரசியல் பார்வையாளர்கள். தனி ஒருவன் என்கிற அளவில் சீமான் மட்டுமே அந்த கட்சியில் வெளிச்சமாக தெரிகிறார். 2ஆம் கட்ட தலைவர்களை தேட வேண்டித்தான் உள்ளது. சின்னங்கள் மாறுவதும் ஒரு சிறிய சறுக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் கூற்று. மக்களவை தேர்தலில் 35 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அள்ளி தந்து பெருமைப்படுத்திய ஒலி வாங்கியதாவது மைக் இந்த தேர்தலில் இல்லை என்பதும் ஒரு பின்னடைவாகுமோ என்பது அரசியல் அறிஞர்களின் வாதம். லஞ்சம் கூடாது, இலவசம் கூடாது என்று விண்ணதிரம் முழங்குவது நியாயம். அதே வேளையில் கூட்டணியும் கூடாது என்கிற நிலைப்பாடுதான் வெற்றியை தள்ளி போடுகிறதோ என்கிற தயக்கத்தையும் முன்வைக்கின்றனர் விமர்சகர்கள். முன்னொரு காலத்தில் இல்லை, இன்று வரையிலும் கூட பெரும்பாலான தமிழக மக்களின் மனத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே 25 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தும் கம்யூனிஸ்டுகளுடன் கருங்கோர்த்துத்தான் களம் கண்டார். கேப்டன் விஜயகாந்த் கூட ஒரு முறை தனித்து நின்றுவிட்டு 2வது தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தார். 29 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். இது வரலாறு. ஆனால் நாடாளுமன்ற, சட்டமன்ற பொது தேர்தல்களில் நாம் தமிழர் 5வது முறையும் தனித்தே நிற்கிறது. வேட்பாளர்கள் தோற்றாலும் கட்சியின் வாக்கு விகிதம் தொடர்ந்து வளருவதும் ஒரு வகையில் வெற்றிதான். ஆயினும் களத்தில் தோற்று மக்கள் மனத்தில் தொடர் வெற்றி பெற்றால் மட்டும் போதுமா? நாம் தமிழர் மட்டுமே நிகழ்த்தும் இந்த அதிசயம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி சிம்மாசனத்தில் அவர்கள் அமர வேண்டாமா? காலம் பதில் சொல்லட்டும். சரி, இன்றைய திருவிழாவை நிறைவு செய்வோம். இந்த காணொளி செய்தி வடிவிலும் உள்ளது. தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை தேர்தல் திருவிழாவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். உலக தமிழ் சொந்தங்களே, தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.